ஹலோ! ரம பூ போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக, சந்தோஷமாக, நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இப்போது ரகசிய இந்தியாவில் ஒரு தேடல். அடுத்த பக்கத்தை பார்ப்போம். இந்த இரட்டை அனுபவம் பெரும் மதிப்பை நிரூபித்தது. வாழ்க்கையின் மர்மங்களை ஆய்வு செய்யும் ஓரியண்டல் முறைகள் மீதான எனது அனுதாபத்தை ஒருபோதும் அனுமதிக்க வேண்டாம் என்றும், விமர்சன ரீதியாகவும் பராபட்சமின்றி உண்மைகளை கண்டறிவதற்கான எனது விஞ்ஞான விருப்பத்தை தகர்க்கவும் இது எனக்கு கற்றுக் கொடுத்தது. அந்த அனுதாபம் இல்லாமல் இந்தியாவில் உள்ள சராசரி ஆங்கிலேயர் மிதிக்க வெறுக்கக்கூடிய இடங்களுக்கும் மக்கள் மத்தியிலும் நான் சென்றிருக்க முடியாது. அந்த கண்டிப்பான விஞ்ஞான மனப்பான்மை இல்லாவிட்டால் பல இந்தியர்கள் வழி நடத்தப்பட்டதைப் போல நான் மூட நம்பிக்கையின் வனாந்தரத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கலாம். பொதுவாக முரண்பாடானதாக கருதப்படும் குணங்களை இணைப்பது எளிதல்ல. ஆனால் நான் அவற்றை நேர்மையான சமநிலையில் வைத்திருக்க முயற்சித்தேன். இன்றைய இந்தியாவிடம் இருந்து மேற்கத்திய நாடுகளுக்கு கற்றுக்கொள்வது மிக குறைவு என்பதை நான் மறுக்கப் போவதில்லை. ஆனால் கடந்த கால இந்திய ஞானிகளிடம் இருந்தும் இன்று வாழும் சிலரிடம் இருந்தும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது என்பதை நான் தயக்கமின்றி வலியுறுத்துகிறேன். இந்தியாவில் பின்தங்கிய நாகரீகத்தின் மீது வெறுப்புடன் வெளியேறும் முக்கிய நகரங்கள் மற்றும் வரலாற்று காட்சிகளை செய்துவிட்டு வெளியேறும் வெள்ளை சுற்றுலா பயணி அதை தேய்மானம் செய்வது சந்தேகத்திற்கு இடமின்றி நியாயமானது. ஆயினும் பயனற்ற கோயில்களின் இடிந்த இடிபாடுகளையோ, நீண்ட காலமாக இறந்து போன அரசர்களின் பளிங்கு அரண்மனைகளையோ அல்லது நம் பல்கலைக்கழகங்களால் போதிக்கப்படாத ஞானத்தை வெளிப்படுத்தக்கூடிய வாழும் ஞானிகளை தேடும் ஒரு புத்திசாலித்தனமான சுற்றுலா பயணிகள் ஒரு நாள் எழுவார்கள். இந்த இந்தியர்கள் கடுமையான வெப்பமண்டல வெயிலில் பறந்து கிடக்கும் வெறும் சும்மாவா? அவர்கள் எதுவும் செய்யவில்லையா? உலகின் பிற பகுதிகளுக்கு மதிப்புள்ளதாக எதையும் நினைக்கவில்லையா? அவர்களின் பொருள் சீரழிவையும் மன தளர்ச்சியையும் மட்டுமே காணக்கூடிய பயணி வெகு தொலைவில் காணவில்லை. அவனது அவமதிப்புக்கு மாற்றாக அவன் மூடிய உதடுகளையும் மறைக்கப்பட்ட கதவுகளையும் திறக்கலாம். பல நூற்றாண்டுகளாக இந்தியா தலைகுனிந்து குறட்டை விட்டதாக கொடுங்கள். இன்றும் இந்த நிலத்தில் மில்லியன் கணக்கான விவசாயிகள் உள்ளனர். அவர்கள் அதே கல்வியறிவின்மையால் பாதிக்கப்படுகின்றனர். 14ஆம் நூற்றாண்டில் ஆங்கில விவசாயிகளைப் போலவே குழந்தை பருவ மூட நம்பிக்கை மற்றும் மழலையர் பள்ளி மதம் கலந்த அதே கண்ணோட்டத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள். பூர்வீக கற்றல் மையங்களில் உள்ள பிராமண பண்டிதர்கள் நமது இடைக்கால அறிஞர்கள் செய்ததைப் போலவே தங்களின் பயனற்ற முடிகளை பிரித்து மனோதத்துவ கம்பியை வரைந்து வீணடிக்கிறார்கள் என்பதை மேலும் சொல்லுங்கள். ஆயினும் கூட யோகா என்ற பொதுவான வார்த்தையின் கீழ் வகைப்படுத்தப்பட்ட கலாச்சாரத்தின் ஒரு சிறிய ஆனால் விலைமதிப்பற்ற எச்சம் இன்னும் உள்ளது. இது மேற்கத்திய அறிவியலால் வழங்கப்படுவது போல் மனிதகுலத்திற்கு அவர்களின் சொந்த வழியில் மதிப்புமிக்க நன்மைகளை வழங்குகிறது. இது நம் உடல்களை இயற்கை அவர்கள் வைத்திருக்க விரும்பிய ஆரோக்கியமான நிலையை கொண்டு வர முடியும். இது நவீன நாகரிகத்தின் மிக அவசர தேவைகளில் ஒன்றை மனதில் குறைபாடற்ற அமைதியை அளிக்கும். மேலும் அவர்களுக்காக உழைப்பவர்களுக்கு ஆவியின் நீடித்த பொக்கிஷங்களுக்கு
அது வழி திறக்கும். இந்த மகத்தான ஞானம் இந்தியாவின் நிகழ்காலத்திற்கு சொந்தமானது அல்ல என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அவர்களுடைய கடந்த காலத்தின் இந்த பாதுகாக்கப்பட்ட யோகா அறிவு இன்று சிறிது செழித்து வளர்கிறது. ஒரு காலத்தில் அது தகுதியான பேராசிரியர்களையும் உண்மையுள்ள மாணவர்களையும் பெற்றிருக்க வேண்டும். அது கவனமாக பொதித்திருந்த இரகசியம் இந்த பண்டைய அறிவியலின் அனைத்து பரவலையும் கொன்றுவிடுவதில் வெற்றி பெற்றிருக்கலாம். எனக்கு தெரியாது. அப்படியென்றால் ஒருவர் மேற்கத்திய கூட்டாளிகளை பார்க்கச் சொன்னால் அது தவறில்லை. கிழக்கு நோக்கி ஒரு புதிய நம்பிக்கைக்காக அல்ல, ஆனால் அறிவின் சில கூழாங்கற்களுக்காக. எங்கள் தற்போதைய குவியலின் மீது வீசப்பட்டது. பிரினூப் கோப்ருப் போன்ற ஓரியண்டலிஸ்டுகள் மற்றும் மேக்ஸ் முல்லர் கற்றல் காட்சியில் தோன்றி சிலவற்றை எங்களிடம் கொண்டு வந்தார். இந்தியாவில் இலக்கிய பொக்கிஷங்களை பற்றி ஐரோப்பாவில் அறிவாளிகள் கீழிறங்க தொடங்கினர். அந்த நாட்டில் வசித்த புறஜாதிகள் அவ்வளவு முட்டாள்கள் இல்லை என்று நிற்கவும். நன்றி, வணக்கம். ரமா புப்பொட்டு.